வணக்கம் மக்களே. ரீசெண்டா எல்லா ஓடிடிலையும் தமிழ் டப்பிங்கான முன்னுரிமை அப்படின்றத கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வர சீரியஸ்ல முக்கால்வாசி சீரியஸ்க்கு வந்து தமிழ் டப்பிங்கோட தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அது எல்லா ஓடிடிலையுமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வெப் சீரிஸ் முக்கியமான வெப் சீரிஸ்க்கு மட்டுமே வந்து தமிழ் டப்பிங் அப்படின்றது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. நிறைய சீரிஸ்க்கு தமிழ் டப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தமிழ்ல இருக்க ஆடியன்ஸை இன்னும் நிறைய கவர் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க தமிழ் டப்பிங்லேயே வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அப்படி ரீசன்ட் டேஸ்ல ரிலீஸ் ஆன பெஸ்டான சில தமிழ் டப்டு வெப் சீரிஸோட லிஸ்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா அடுத்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டுக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்க சீரிஸ் பல்ஸ். இது 2 நாளைக்கு முன்னாடி தான் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. முதல் சீசன்ல மொத்தம் 10 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 45 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். ஸோ இந்த சீரியஸோட ஒரு பேக்ட்ராப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது மெடிக்கல் ட்ராமா. ஸோ இது மியாமில இருக்க ஒரு ட்ராமா சென்டர்ல இருக்கக்கூடிய அங்க ஒர்க் பண்ற டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸோட ப்ரொஃபஷனல் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட பர்சனல் லைஃப்ஸை வந்து ஃபாலோ பண்ற ஒரு சீரியஸ் தான் இந்த பல்ஸ். இந்த சீரியஸ்க்கு கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. பட் மெடிக்கல் ட்ராமா நீங்க தமிழ் டப்ல பார்க்கணும், உங்களுக்கு கிரேஸ் அனாட்டமி இந்த மாதிரி சீரியஸ்லாம் பிடிக்கும்னா இந்த சீரியஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னும் நான் இந்த சீரியஸ் பார்க்க ஆரம்பிக்கல. ஸோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் செப்பரேட்டா இந்த சீரியஸோட ரிவ்யூ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லிஸ்ட்ல அடுத்து இருக்க சீரியஸ் பார்த்தீங்கன்னா தி பாண்ட்ஸ்மேன். ஸோ இது அமேசான் பிரைம்ல 2 days முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. முதல் சீசன்ல மொத்தம் 8 எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் 30 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம்ல இருக்கும். ஸோ இதோட சீரியஸ் ரிவ்யூ வந்து நம்ம ஆல்ரெடி சேனல்ல போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த சீரியஸோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பவுண்டி ஹண்டர். சீரியஸோட ஆரம்பத்திலேயே ஒரு பவுண்டி ஹண்ட் பண்றதுக்காக போறாரு. பட் போற இடத்துல கொடூரமான முறையில கொல்லப்படுறாரு. என்னடா சீரியஸ் ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு போய் வந்து அவர் திரும்ப உயிர் பெற்று வராரு. இது அவரோட லைஃப்ல ஒரு செகண்ட் சான்ஸா அமையுது. பட் அந்த செகண்ட் சான்ஸ்க்கான ஒரு பர்பஸ்மே கொடுக்குறாங்க. அதாவது நரகத்திலிருந்து தப்பிக்கிற பேய்கள் எல்லாத்தையும் நீங்க வேட்டையாடணும். அதுதான் வந்து உங்களோட இந்த செகண்ட் சான்ஸ்க்கான பர்பஸ். ஸோ இதை நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லைஃபை வந்து நீங்க தக்க வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதோட விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்குன்றத அவருக்கு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரு அந்த வேலையை எப்படி செய்யறாரு, அதனால அவரோட பர்சனல் லைஃப்ல வரக்கூடிய சில கான்ஃபிளிக்ஸ் என்ன அப்படின்றத நோக்கி தான் வந்து இந்த சீரியஸோட கதை அப்படின்றது நகருது. ஸோ இந்த டீமன்ஸை வேட்டையாடுற கதைக்களம் அப்படின்றது நம்ம ஏகப்பட்ட மூவிஸ் அண்ட் சீரியஸ்ல பார்த்திருந்தாலுமே ஸோ இந்த சீரியஸ்ல வந்து அதை விட்டு வித்தியாசமான கதைக்களம் அப்படின்றது எதுவும் கிடையாது. அதே தான். பட் இதுல அந்த மித்தாலஜிக்கல் கான்செப்ட் அப்படின்றது வந்து ரொம்ப மேலோட்டமா வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே அப்படின்றது ஒவ்வொரு எபிசோடும் 30 நிமிஷம் தான் அப்படின்றதுனால நீங்க ஈஸியா அதை பார்த்து முடிச்சலாம். ஒரு படம் பார்க்கறதுக்கான டைம் மட்டுமே தான் வந்து இந்த சீரியஸ் எடுத்துக்கும். ஸ்க்ரீன் பிளேமே வந்து எங்கேஜிங்கா இருக்கும். அங்கங்க ஹியூமர், எமோஷனல் சீன்ஸ் இது எல்லாமே வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த சீரியஸ் நீங்க ஒரு டைம் பாஸ்க்கு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த சீரியஸோட ரிவ்யூ அப்படின்றது ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன், அதையுமே செக் பண்ணி பாருங்க. ஸோ லிஸ்ட்ல அடுத்து இருக்க சீரிஸ் பார்த்தீங்கன்னா கர்மா. ஸோ இதுவுமே வந்து 2 நாளைக்கு முன்னாடி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. முதல் சீசன்ல மொத்தம் 6 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 55 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். இந்த சீரியஸோட கதைக்களம் ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி. 6 பேரை ஒரு மையப்புள்ளியில இணைக்கிறது தான் வந்து இதோட ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். சீரியஸோட ஆரம்பத்துல ஒருத்தன் வீட்டோட 2 கட்ட முடியாத நிலைமையில இருக்கான். அவனை அந்த வீட்டோட ஓனர் மரண பயத்தை காட்டி விட்டுறாரு. உனக்கு 1 மாசம் தான் டைம். அந்த 1 மாசத்துக்குள்ள நீ 2 கட்டலைன்னா கண்டிப்பா உனக்கு சாவுதான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மரண பயத்தை காட்டி விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றதுனே தெரியாம தன்னோட அப்பாவை கொல்றதுக்கு அவனே பிளான் பண்றான். பிகாஸ் தன்னோட அப்பாவை கொன்னா இன்சூரன்ஸ் பணம் 500 மில்லியன் அவனுக்கு கிடைக்கும். ஸோ அதனால அவன் அந்த ஒரு பிளானை இன்னொருத்தனை வச்சு பண்றான். பட் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வந்து இந்த சீரியஸோட கதையா வந்து நமக்கு ஆரம்பிக்குது. ஸோ இந்த சீரியஸ் பொறுத்தளவுக்கு நான் 3 எபிசோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் 3 எபிசோட்ஸ் தான். அந்த 3 எபிசோட்ஸ் பார்த்துட்டு நாளைக்கு நான் செப்பரேட்டா இந்த சீரியஸ் ரிவ்யூ போடுறேன். இந்த 3 எபிசோட் பொறுத்தளவுக்கு திரைக்கதை அப்படின்றது கொஞ்சம் மெதுவா நகர்ந்தாலும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து கொஞ்சம் கூட ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுல ரைட்டிங் சூப்பரா இருக்குது. ஸோ கண்டிப்பா அடுத்த 3 எபிசோடும் வேற லெவல்ல இருக்குன்றத வந்து என்னால இப்பவே வந்து உணர முடியுது. அந்த அளவுக்கு பக்காவான ஸ்கிரீன் பிளேயோட இந்த சீரிஸ் அப்படின்றது இப்போ தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி ரிவ்யூஸ்மே வந்து சூப்பரா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த சீரிஸை ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்னு சொல்லி என்னால சொல்ல முடியும். ஸோ இதோட அடுத்த 3 எபிசோட் பார்த்துட்டு நாளைக்கு நம்ம சேனல்ல இந்த சீரிஸோட ரிவ்யூ வந்து நான் போட்டுருவேன். ஸோ லிஸ்ட்ல அடுத்து இருக்க சீரிஸ் பார்த்தீங்கன்னா அடலசன்ஸ். இது ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு மினி சீரியஸ். இதுல மொத்தம் 4 எபிசோட்ஸ் தான். ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம் ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். ஸோ இந்த சீரியஸோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 13 வயசு பையன் தன்னோட படிக்கிற பொண்ணை வந்து மர்டர் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட்ல அவனை அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர்ஸ் அதை வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காட்டுவாங்க. செகண்ட் எபிசோட்ல
இவனோட அந்த கொலையை போடுறது வந்து இவன் தான் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு அதை விசாரிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போறாங்க, அவன் படிச்ச ஸ்கூலுக்கு. அங்க நடக்கக்கூடிய போலீஸ் இன்வெஸ்டிகேஷன். அண்ட் தேர்ட் எபிசோட்ல இவன் உண்மையாலுமே பண்ணானா அப்படின்றத வந்து விசாரிக்கிறதுக்காக வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர் வராங்க. அவங்க கூட இவனுக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் தேர்ட் எபிசோட்லயும். அண்ட் ஃபோர்த் எபிசோட்ல அந்த ஃபேமிலி இதனால எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்றத வந்து காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எபிசோடும் ஒரு பார்ட்டா நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீரியஸோட ஒரு பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோடுமே சிங்கிள் டேக்ல எடுத்திருக்காங்க. சிங்கிள் டேக்னா எபிசோட் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரையுமே வந்து ஒரே டேக் தான். ஸோ அதுக்கு எவ்வளவு வந்து உழைச்சிருக்கணும், ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத வந்து நம்மளால அந்த சீரியஸ் பார்க்குறப்போ உணர முடியுது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட ஆக்டிங்குமே வந்து வேற லெவல். அதுவும் அந்த 13 வயசு பையன்லாம் வந்து பின்னி படல் எடுத்திருப்பான். அதே மாதிரி அவரோட அப்பா கேரக்டர் வந்து வேற லெவலு. இன்னொரு பக்கம் சைக்காலஜிக்கல் டாக்டர், அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் வரக்கூடிய ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காஸ்டிங்குமே வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அண்ட் அவங்களோட ஆக்டிங்கே வந்து பக்காவா இருந்தது. அதுவும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் வளருவதில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும், இல்லைன்னா எந்த மாதிரியான விளைவுகளை அவங்க சந்திக்க நேரும் அப்படின்றத வந்து ரொம்ப சூப்பரா வந்து ரொம்ப நேர்த்தியா ரைட்டிங்ல அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. டைலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ இந்த சீரிஸ் நீங்க இதுவரை பார்க்கலாம், கண்டிப்பா செக் பண்ணுங்க. அதுவும் பெற்றோர்களா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இதை பார்த்தே ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீரிஸ் தான் வந்து இந்த அடலசன்ஸ். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்க சீரிஸ் பாத்தீங்கன்னா த டே ஆஃப் தி ஜக்கால். ஸோ இந்த சீரிஸ் ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்குது. முதல் சீசன்ல மொத்தம் 10 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 50 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். ஸோ இந்த சீரிஸோட கதை, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹைலி ஸ்கில்டு ட்ரெயின்ட் அசாசின். ஜெர்மனியோட ஒரு பாப்புலர் ஃபிகரை போட்டு தள்ளுறதுல இருந்து இந்த சீரியஸ் ஆரம்பிக்குது. அதுவும் அவ்வளவு எளிதில் வந்து செய்ய முடியாத ஒரு காரியத்தை வந்து அவன் செய்யறான். இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக MI6 ஆபீசரான பியான்கா வராங்க. ஸோ இவங்க சின்ன சின்ன க்ளூ வச்சு நம்ம ஹீரோ கிட்ட எப்படி நெருங்குறாங்க. அண்ட் இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் என்ன, அண்ட் ஹீரோவுக்கு இன்னொரு அசைன்மெண்ட்மே வருது. அந்த அசைன்மெண்ட்டை அவன் பண்ணி முடிச்சானா இல்லையான்றலாம் வந்து இந்த சீசன் 1ல காமிச்சிருப்பாங்க. இந்த சீரியஸோட முதல் எபிசோடோட முதல் 10 நிமிஷம் சீன் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா போதும், அடுத்தடுத்து இருக்க எல்லா எபிசோட்ஸையும் வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிஞ்ச் வாட்ச் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு செம வர்த்தான என்கேஜிங்கான திரைக்கதை அப்படின்றது வந்து இந்த சீரியஸ்ல இருக்கு. நம்ம ஹீரோ எட்டி ரெட்மைன் வந்து ரொம்ப ஒரு சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. இதுல வந்து பாஞ்சு பறந்து சண்டை போடுற மாதிரியான ஒரு ஹீரோ கிடையாது. இவரு இருந்த இடத்துல இருந்து அந்த வேலையை செஞ்சு முடிப்பாரு. ஸோ ஸ்னைப்பர்ல இவர் கில்லாடி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹைலி ஸ்கில்டு அசாசின். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்து நம்ம ஹீரோ. ஸோ இவருக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும். அந்த பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய அவருக்கான அந்த ஒரு கனெக்ட் அப் பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த சீரிஸோட சினிமாட்டோகிராஃபி வந்து வேற லெவல்ல இருக்கும். பிகாஸ் இந்த ஒரு கதைக்களம் அப்படின்றது ஒவ்வொரு லொகேஷன்ஸ்க்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. அண்ட் மியூசிக் வந்து அட்டகாசமா இருக்கும். அண்ட் 9th எபிசோட்லாம் வந்து அட்டகாசமா இருக்கும். ஸோ இந்த சீரியஸ் நீங்க இதுவரை பார்க்கலன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 5 சீரியஸுமே வந்து நீங்க இதுவரை பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்க. ஸோ மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.